ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சாரிங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த வீடியோ நேத்து நைட்டு தான் அப்லோட் ஆச்சு. நானுமே உங்கள மாதிரி ரொம்ப ஈகரா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் இப்பவே உடனே வந்து காலையிலேயே வீடியோ போட்டுடணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப வாங்க நம்ம இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. தூக்கத்துல இருந்து எழுந்து இவ குரல கேட்ட உடனே ஹீரோவுமே வேக வேகமா வரான். என்ன ஆச்சு உனக்கு, கெட்ட கனவு எதுனா வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. பயப்படாத, நான் இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன பண்றான்னா அவன் கைய புடிச்சுக்கிட்டு நான் பயங்கரமா உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், நான் வேணா உன் கூடயே வந்து தூங்கவா அப்படின்னு கேக்குறா. இவனுக்கே ஷாக் ஆயிடுது. திடீர்னு ஹீரோவை கட்டி புடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவள என்ன பண்றான்னா அவனுக்கு கிஸ் கொடுக்குறா. அவ்வளவுதான், இவனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு இவளே ஸ்டார்ட் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஹீரோவும் அப்படி ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டே இருக்கான். எப்ப நான் உன் பக்கத்துல இருக்கணும் அப்ப மட்டும்தான் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன், மத்தபடி நான் தனியா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப பயப்படுறேன், எனக்கு உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அடிச்சது லக்கி பிரைஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான்னா ஹீரோவை புடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோவும் பதட்டி போய் ஐயோ சாரிமா அப்படின்னு சொல்றான். எதுக்காக இப்ப என்கிட்ட நீ சாரி கேக்குற? இப்ப கிஸ் பண்ணதுக்காக சாரி கேக்குறியா, இல்லன்னா உங்க அப்பா தான் எங்க அப்பாவை கொன்னாரு, எங்க அம்மாவை கொன்னாரு, என்னையும் கொலை பண்ண பாத்தாருன்றதுக்காக சாரி கேக்குறியா அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். அப்ப இவ்வளவு நாளுமே இதை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு உங்க அப்பா பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா தான் இவ்வளவு நாள் நீ என்ன பாத்துக்கிட்டு இருந்திருக்க, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறா. ஐயோ இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி இவன் கதறான். அப்ப இது வரைக்கும் தான் நீ எனக்காக என் கூட பழகல, உங்க அப்பாக்காக தான், உங்க அப்பா எங்க கொலைகாரன்னு தெரிஞ்சிடுமோன்னு தான் என்கிட்ட பழகுன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. அதுக்கு உடனே இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. அப்ப அந்த டைம்க்கு கரெக்டா ஹீரோயினோட அப்பா அம்மாவை கொலை பண்ண கொலைகாரனும் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வராங்க கன்னோட. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நாள் இவளுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தது, இப்ப எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இவளை கொன்னுதான் ஆகணும், வேற வழியே இல்ல, இல்லன்னா வெளியில போய் எல்லாத்தையும் சொல்லிடுவா, சுடுறா அவள அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வேணாப்பா வேணாப்பான்னு கதறான். ஆனா அந்த ஆள் சுட்டுறான் ஹீரோயின. இந்த கனவு கண்டு ஹீரோ பளிச்சுன்னு பயந்து எழுந்தான். ஹீரோயினை பாக்குறதுக்காக வேக வேகமா அந்த இடத்துக்கு போறான். பட் ஆனா அவ ரூம் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா இவனுக்கே ரொம்ப உறுத்தலா இருக்கு, அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறோம், ஆனா அவளை எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப பயப்படுறான். இந்த விஷயம் எல்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா அவ உயிருக்கு ஆபத்து, அதுக்கு மேலயும் உங்க அப்பா அவளை உயிரோட விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயப்படுறான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க ஹீரோயினுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவனோட செக்ரட்டரி வந்து என்ன சொல்றான்னா, மேடம் உங்க அம்மா வந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, அவங்கள பாக்குறதுக்காக நம்மமே போறாங்க, நீங்க போலியா சார் அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் போல, நீ அவ கூடியே இருந்து அவளை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வர்றதுதான் உன்னோட வேலை, அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் அவளை சாப்பிட வச்சுதான் நீ கூட்டிட்டு போகணும், புரியுதா அப்படின்னு சொல்றாரு. காலையில ஹீரோயினை எழுந்து வந்து பாக்குறா. பார்த்தா வந்து ஒரு நோட் எழுதி வச்சிருக்கான், நீ கிளம்புறதுக்கு முன்னாடி பூராத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பணும்னு சொல்லி. இவ வந்து இவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக போறா. ஆனா அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு கூட வரல. அப்ப வந்துட்டு இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் செக்ரட்டரினா, பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு வேலை இருந்தாலுமே காலையில எழுந்து உங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நீ உங்க பாஸ்க்கு ரொம்ப தாண்டா சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இவ சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஒரு வழியா ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணியும் கூட்டிட்டு வந்துடுறா வீட்டுக்கு. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மாவோட வீட்டுலதான் வந்துட்டு தோட்டக்காரனா இந்த கொலைகாரன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கம்பெனில நீ வேலை செய்யற இல்லையா, அவன் உன்கிட்ட எப்படி பழகுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரொம்ப நல்லாவே பழகுறாங்க, என்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவனோட அங்கிளும் வந்துட்டு உனக்கு வேலை எல்லாம் கொடுப்பாரா, அவர் வந்து உனக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது இல்ல இல்ல, நான் வந்துட்டு வெறும் கிட்ட மட்டும் தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றா. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்றேன், அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, எல்லார்கிட்டயும் வந்துட்டு நீ நல்லபடியா பழகிடுவ, எல்லாரையும் நம்பிடுவ, ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரையும் நம்பாத, உலகத்துல இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவங்களே வந்துட்டு மனுஷங்க தான், யாரையும் நம்பாத, யாருகிட்டயும் நம்பி ரொம்ப நல்லா டீப்பா பழகாத, இது உன் நல்லதுக்கு உங்க அம்மாவோட இடத்துல இருந்து நான் சொல்றேன், தயவு செஞ்சு யாரையும் பாக்குறத வச்சு நம்பிடாத அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ஆண்டி
நீங்களும் உங்க பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் யாருகிட்டயும் அந்த அளவு க்ளோஸா எல்லாம் பழகிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கும் ஓப்பனா வெளியில சொல்லவும் முடியல. இவகிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. ஹீரோயின் வந்துட்டு அவளோட வேலைக்கு கிளம்பி போறதுக்காக போறா. அப்ப பாக்கும்போது அந்த கொலைகாரன் இருக்கான் இல்லையா, அவனோட கையில ரத்தம் வழியுது. அப்ப இவ கேக்குறா, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க கையில ரத்தம் வருது, நான் வந்துட்டு எதனா ஆயின்மெண்ட் போடவா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன், முள்ளு கீச்சிடுச்சு அப்படின்னு போய் சொல்றான். ஆக்சுவலா இவனதான் அவன் இன்னொருத்தன் சுட்டுட்டான் இல்லையா. அப்ப அங்க வேலை செய்யற பட்லர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ கிளம்பி போமா, நான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினும் கிளம்பிடுறா. இவங்க நேரா அந்த ஆளை போய் பாக்குறாங்க. இந்த ஆளை வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல. காசெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், நீ போ, உன்கிட்ட வந்து டீடைலா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, இது யாரு உனக்கு பண்ணா, யாரு உன்னை சுட்டா அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். அதிக அளவு நம் கண்ணுல படாம பாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணுல பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் என்ன கேக்குறான்னா, ஹீரோவோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நல்லாதான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோயினோட ஆபீஸ்ல என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா, டிபார்ட்மெண்டா இருக்கும் இல்லையா, அதுல வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினையும் ஃபாவியும் எங்கெல்லாம் உட்காந்து காஃபி சாப்பிடுறாங்களோ அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு, ஹீரோயின் வந்து அவளோட டேலண்டால வேலை வாங்கல, அவ அழக காமிச்சு இவனை மயக்கிதான் வேலை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா ரூமரை கிளப்பி விட்டுடுறாங்க. எல்லாரும் பயங்கரமா குரூப்லயே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட பர்சனல் விஷயம், அதாவது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, அங்க இருந்து தப்பிச்சு வந்தவதான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஹீரோயினோட பர்சனல் லைஃப் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அந்த குரூப்ல, கம்பெனி குரூப்ல. அப்ப இந்த டீமை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே செம ஆத்திரம் வருது. என்னதான் இருந்தாலும் அவளை இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசக்கூடாது, அவளுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும், அவ நம்ம எதிர்க்க தானே இன்டர்வியூக்கு பதில் எல்லாம் சொன்னா, அவ அவ்வளவு அளவு சூப்பரா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா, அவ டேலண்ட்டுக்கு கிடைச்ச வேலைதான் இது. அது மட்டும் இல்லாம அவளோட குடும்பத்தை பத்தியே பேசி அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் பயங்கர கோவம். இவங்க இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சே பாக்கல. நீங்க எல்லாரும் எனக்காக சண்டை போட ரெடி ஆனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் காட்டுறதுக்கு தயங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினே கம்பல் பண்ணி வாங்கி பாக்குறா. ஏன்னா இன்னும் அந்த குரூப்ல எல்லாம் இவ இல்ல இல்லையா, அதனால அவங்களோட மொபைல்ல தான் வாங்கி பாக்குறா. பார்த்த உடனே இவங்க எதிர்க்க எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தாதான் இவ வந்து பாத்ரூம்ல போயிட்டு செமையா அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா வந்து இவளை பத்தி பேசுனது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவை பத்தியும் பேசினது, அவங்க அப்பா அம்மாவை மட்டும் சாவடிச்சுட்டாங்க, இவ மட்டும் தப்பிச்சுட்டு வந்துட்டா, இவ ஒரு அனாதை, இன்னொருத்தவங்க வீட்டுலதான் வளர்ந்தா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் இவ தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த டைமுக்கு இவளுக்கு ஒரு கால் வருது. ஒரு ரிப்போர்ட்டர் தான் பேசுறாங்க. நான் வந்து உங்க அப்பா அம்மாவோட கேஸ மறுபடியும் ஓபன் பண்ணி விசாரிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு இத பத்தி எதுவும் பேசாதீங்க, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, இந்த கேஸ வந்து நீங்க ரீஓபன் பண்றதுல எனக்கு இஷ்டமே இல்ல அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. ஹீரோவோட ஆபீஸ்ல கட்டுறாங்க. செக்ரட்டரி என்ன சொல்றான்னா, இவங்களுக்குமே வந்து ரிப்போர்ட்டர் கால் பண்ணிருக்காங்களாம். அதாவது ஹீரோவுமே அந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிச்சு வந்தவன் தானே, இவன் கிட்டயும் பேசணும், இவன் கிட்டயும் சிலதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்களாம். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கால் வந்தாலும் என்கரேஜ் பண்ணாத, தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடு, எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கான ஐடியாவே இல்ல, அதே மாதிரி ஹீரோயினையும் யாரும் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு உடனே கால் பண்ணி கேக்குறான், உனக்கு எதனா கால் வந்துதான்னு சொல்லிட்டு அவளுமே ஆமா வந்தது, என்னால இன்டர்வியூ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவளோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். ஆனா இவ இந்த கம்பெனில நடந்த விஷயத்தெல்லாம் எதையும் சொல்ல மாட்டா. ஏன்னா உடனே வந்து வேலையை விட்டு நின்னுட்டுன்னு சொல்ல போறான் அப்படின்னு பயப்படுறா. அடுத்த சீன்லயே வந்து ஹீரோயினுக்கு கான் போன் பண்றான். ஏன் அப்படின்னு பார்த்தா, கானுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதாவது அவங்க கம்பெனில நடக்கிற விஷயம் எல்லாம். என்னடி உன்னை பத்தியும் ஃபார்ம் பத்தி இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கம்பெனி ஃபாரம்லயே அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, எல்லாம் எனக்கும் தெரியும், நான் இத பாத்துக்கிறேன், நீ வந்து இத பத்தி ஹீரோ கிட்ட எந்த மூச்சும் விடக்கூடாது புரியுதா, ஆல்ரெடி வந்துட்டு என்னோட பாஸ் என்ன ட்ரை பண்றான் அப்படின்னு போய் அவன் கிட்ட சொல்லிட்ட, அவன் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான், அதனால உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு, நீ மட்டும் சொன்ன இதோட எல்லாமே கட்டுடா அப்படின்னு சொல்லிடுறா. கம்பெனில இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுனால நம்ம பாவை கூப்பிட்டு அப்பாவும் அங்கிளும் 2 பேரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்கிள் தான் பயங்கர திட்டிட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னால இதெல்லாம் சரி பண்ண முடியல அப்படின்னா என்கிட்ட விட்டுடு, இந்த மாதிரி யார் ஒரு போஸ்ட் போட்டாங்களோ அவங்கள வேலையை விட்டு எடு அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்னா, வேலையை விட்டு எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்,
அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். பாக்கலாம், உன்னால இந்த விஷயத்த சரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நான் தலையிட வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வார்னிங் கொடுக்குறான். அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஃபாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ அவன்கிட்ட ரொம்ப ஆஷா நடந்துக்காத. அவன் இப்பதான் வந்துட்டு இந்த மாதிரியான போஸ்டிங்ல எல்லாம் இருக்கான். இப்பதான் அவன் புதுசா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நல்லாவே அதெல்லாம் தெரியும். பட் உன்ன மாதிரி வந்து யூஸ்லெஸ் கிடையாது உன் பையன். அவனுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்கு. அதனாலதான் நான் இந்த இடத்துல அவனை உட்கார வச்சிருக்கேன். சோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி இவரை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி பேசுறான் அந்த ஆளு. நம்ம ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, யார் அந்த போஸ்ட ஃபர்ஸ்ட் போட்டாங்களோ அவங்க கிட்டயே போயிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்க்கு ஹீரோயின் அங்க வரா. எனக்கு இந்த வேலைக்கான டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாம நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான போஸ்ட போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான், இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்காத குறை. அப்பப்பா அந்த இடத்துக்கு வரா. அடைச்ச நான் கூட ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டேன்னு நினைச்சேன், என்னையா சவுண்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டாங்க இல்லையா, அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி தான் இங்க இன்டர்வியூக்கே வந்தா. அது மட்டும் இல்லாம அவ என்னெல்லாம் படிச்சிருக்கா, அவளுக்கு எவ்வளவு அளவு டேலண்ட் இருக்கு, அவ இன்டர்வியூ எப்படி பண்ணா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சோ நீங்க வந்து நல்ல டேலண்டடான ஒரு பொண்ண இந்த மாதிரி கேவலப்படுத்தி இருக்கீங்க. அதுக்கு நீங்க எங்க போஸ்ட் போட்டு அசிங்கப்படுத்துறீங்களோ அதே போஸ்ட்ல நீங்க வந்துட்டு இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். அதாவது பண்ணது எல்லாம் தப்பு, அவளை வந்து நாங்க தப்பா பேசிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஹீரோயினை வச்சு டிஃபமேஷன் கேஸ் உங்க மேல போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட அவங்களுமே வேற வழி இல்லாம எல்லாத்தையும் ஒத்துக்குறாங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, வந்து ஒருத்தனை வேலையை விட்டு எடுத்திருப்பான் இல்லையா, அவன் எக்கச்சக்கமா வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணு மயக்கத்துலதான் அவன் என்ன வேலையை விட்டு எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு தகுதியே இல்லாத அந்த பொண்ணுக்கு வேலையை கொடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ரூமரை ஸ்ப்ரெட் பண்றான். இத ஹீரோவுமே பாத்தறான். ஹீரோக்கு இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், மறுபடியும் அங்கிள் வந்துட்டு நம்ம ஃபாவோட அப்பாவை புடிச்சு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பாத்தியா, அவன் அப்பயே வேலையை விட்டு எடுத்தது தப்புன்னு நான் சொன்னேன், அதே மாதிரி அவன் சான்ஸ் கிடைக்கும் போது எப்படி நம்மள அசிங்கப்படுத்திட்டான் பாரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட ஆபீஸ்ல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா அவன் இருப்பானா சும்மா? நேரா கிளம்பி வந்துடுறான். ஹீரோயின் ஐயோ இப்ப எதுக்காக இங்க வந்து என்ன கூட்டிட்டு போறதுக்கா, எனக்கு இன்னும் வேலையே முடியல அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல, இனிமே நீ வேலைக்கு வர தேவையில்ல, உன்னோட பேக் எடுத்துட்டு வா என் கூட அப்படின்னு சொல்றான். ஏய் அப்படியெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு இவ சொல்றா. உடனே பாவம் வரான். வந்த உடனே இதுதான் புரியுதா, நான் அப்பவே சொன்னேன் ஒரு எம்ப்ளாயி கிட்ட என்ன மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமோ அதை பண்ணிருக்கணும். உன்னாலதான் இப்போதைக்கு இவளுக்கு இந்த நிலைமை. எல்லாருமே அவளை அசிங்கமா பேசுறது, தப்பா பேசுறது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லும் போது இவன் பாவமே ஆமா என்னோட தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்றான். நீ தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்களதான் நீ திட்டுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. இப்ப மரியாதையா நீ கிளம்பி என் கூட வர அப்படின்னு இவன் சொல்லிடுறான். ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அப்ப அவன் என்ன சொல்றானா, இது பாரு உனக்கு கோவம் வந்தா எவ்வளவு வேணாலும் என் மேல கோவப்பட்டுக்கோ, ஆனா எந்த நிலைமையிலயும் நீ வந்து தனியா ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன நடந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு கோவம் எல்லாம் இல்ல உன் மேல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே சின்ன பிள்ளை மதி காட்டி பிடிச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவுமே சமாதானப்படுத்துறான். யாரு என்ன பேசினாலும் எதை பத்தியும் நீ கவலைப்படாத, என்னைக்குமே நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த பழைய ஒர்க்கர் வந்து ஒரு வீடியோ போட்டான் இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டா இவன் என்ன பண்றான்னா, அவன் என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்ணானோ, என்னென்னலாம் ஊழல் பண்ணானோ அது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணி விட்டுறான். இவன் பண்ணதுனாலதான் இவனை வேலையை விட்டு நாங்க தூக்கணும், மத்தபடி அவளுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அவங்களுமே வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்லபடியா தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ற மாதிரி 2 விஷயத்தையுமே அவன் போட்டுறான். எங்க ஹீரோயினை கூட்டிட்டு போன ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது இவளை வேலையை விட்டு நிறுத்தணும்ன்றதுதான் இவனோட ஒரே குறிக்கோளா இருக்கு. தயவு செஞ்சு அங்க வேலைக்கு போகாத, வேற எதுனா கம்பெனில ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இதுக்கப்புறம் நான் வேற கம்பெனில ட்ரை பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஆனா எனக்கு என்னோட டேலண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச வேலை அது, நான் இப்படி பாதியில விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா மறுபடியும் எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, அதுதான் உண்மை அப்படின்னு தானே நினைப்பாங்க. நான் எனக்குன்னு சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட அந்த கம்பெனில பண்ணியே ஆகணும், நான் தனிப்பட்ட முறையில ஒரு ப்ராஜெக்ட பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு மெசேஜ் அனுப்புறா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், அதே நேரத்துக்கு கண்டிப்பா வந்து
உன்னோட ரெசிக்னேஷன நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஹீரோ கிட்ட காட்டுறாள. ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிடுது. அப்ப ஹீரோயின் கேக்குறா, சரி இது எல்லாத்தையும் விடு, உன்னோட வேலை உன்னோட புது ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த அழகான ஒரு பொண்ணு கூட சேர்ந்து செய்றியே அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே இவன் என்ன பண்றானா, யார சொல்ற, கேவ சொல்றியா அப்படின்னு கேக்குறான். ஓ, உன் கண்ணுக்கு அழகா தெரியறது கே மட்டும்தானா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் அப்படியே ஓகே ஓகே அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லா போதா, பரவாயில்லையே, உடனே வந்து அழகான பொண்ணுன்னு ஒண்ணு அடுத்த செகண்டே கேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு இவளோட வஞ்சத்தெல்லாம் காட்டுறா. ஐயோ ஆளை விடு தாயே, நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். அவ மட்டும்தான் ஒரு பொண்ணு இப்போதைக்கு என் கூட வேலை செய்யறா, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு நம்ம கேவ காட்டுறாங்க. அவளோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நீங்க புதுசா கட்ட போற ஹோட்டலுக்கு வந்து ஏடி குரூப்ஸ்ல இருந்து டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது அவளுக்கு அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை யாரு பண்ணா அப்படின்னு கேட்கும் போதுதான் தெரியுது நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருக்கா. அவ இவ்ளோ டேலண்டடா அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஷாக்கா இருக்கு. பாவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து ஓப்பனாவே பாக்கிட்டு கேக்குறாரு, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, அவ மேல உனக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாவமே ஆமா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனா உண்மையை சொல்லிடுறான். இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நீ அதை மறந்துதான் ஆகணும். உங்க அங்கிளுக்கு மட்டும் இது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவன் சும்மாவே விட மாட்டான். தயவு செஞ்சு அந்த பொண்ணை நீயும் டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த பொண்ணோட லைஃப்ல நீ தலையிடாத, உன்னால முடிஞ்சதுன்னா அவளை வேலையை விட்டு எடுத்துரு, அதுதான் நல்லது அப்படின்னும் போது அப்பா என்னப்பா நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான். ஆமா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுறாரு. நம்ம ஃபாவோட கம்பெனில வேலை செஞ்சு வேலை இல்லாம போனான் இல்லையா, அதாவது இப்ப வீடியோ கூட போட்டானே, அவனை ஒரு ஆள் வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இந்த ஆள் வேற யாரும் கிடையாது, அந்த கொலைகாரனை துரத்திக்கிட்டே போய் சுட்டான் இல்லையா, அந்த ஆள் தான் இவனை வந்து அடிக்கிறான். இனிமே ஏடி டிசைன்ஸ் விஷயத்துல நீ எதனா தலையிட்ட, எதனா வீடியோ போட்ட, இல்லன்னா போஸ்ட் போட்ட அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க மாட்ட, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரவுன் கலர் கவரை தூக்கி கடாசிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் நேரா போய் யாரையோ பாக்குறான். யாரடா இவன் பாக்குறான் அப்படின்னு பார்த்தா ஃபாவோட அங்கிள் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே வந்துட்டு நீ என்ன பண்ணணும்னா ஹீரோயின் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். அவ என்னெல்லாம் பண்றா அப்படின்றது எனக்கு உடனே உடனே தெரியணும். ஃபா வந்து அவ மேல இன்ட்ரெஸ்டா இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. அது என்னன்ற எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன கேக்குறானா, ஏய் ஆமா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, இந்நேரம் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அவ முடிச்சிட்டானா சொல்லு, நம்ம கம்பெனிலயே வேலை போட்டு கொடுத்துடலாம், நல்லபடியா பாத்துக்கலாம், உன் பொண்ணையும் என் பொண்ணு மாதிரி நான் பாத்துப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் கேக்குறதே ஒரு மிரட்டுற தோனியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த விஷயம் வந்துட்டு இவன் தான் இவங்க 2 பேருக்கும் ஆர்டர் குடுத்திருக்கான். அதாவது ஹீரோயினோட மொத்த ஃபேமிலியையும் கொல்லணும்னு சொல்லி. அதுல ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ இருக்கே, அந்த குழந்தையுமா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா இல்லாம வாழறது எவ்வளவு கஷ்டம், உனக்கும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கால்ல, உனக்கும் தெரியும்ல, அதனால நம்ம இத பண்றது அந்த குழந்தையோட நல்லதுக்கு தான், அதனால அந்த குழந்தையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்றான். உன் பொண்ணுக்கு இதை கிஃப்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையையும் ஒரு லாக்கெட் வச்ச செயினையும் கொடுக்குறான். அதுல வந்து நம்ம கிவியோட பேரு தான் போட்டிருக்கு. ஆக்சுவலா வந்து கிவியோட அப்பா தான் இவரு. இங்க நம்ம கான் வந்து கிவிய விடுற மாதிரியே தெரியல. இன்னைக்கும் பாத்தியா நான் ஜூஸ் தான் குடிக்க போறேன், கார் எடுத்துட்டு வந்திருக்கேன், உன்னை நான் தான் டிராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ ஏண்டா உன் அலம்பல என்னால தாங்க முடியலடா, தயவு செஞ்சு இங்க வரவே வராத அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. டிராப் பண்ண போகும்போது ஆல்ரெடி இவளோட வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கிறான். கவலைப்படாத, கண்டிப்பா உங்க அம்மாவும் உன்னோட சித்தப்பாவும் தான் இருக்கும், எப்படியாவது அவங்கள நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா கிவியோட அப்பா வந்து இவனை லாக் பண்ணிடுறாரு. யாரா நீ, எதுக்காக என் பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க, எதுக்காக என் பொண்ணு டிராப் பண்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காரு. இவ ஐயோ அப்பா விடுப்பா, அவனை என் ஃப்ரெண்டுப்பா, விடுப்பா விடுப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கா. நீ எப்ப என் பொண்ணை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம், எப்படி உனக்கு தெரியும் என் பொண்ணு, எப்படி உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. இவ என்னடா சொல்றதுன்னு முழிக்கிறான். அப்ப இவ கிவி சொல்லும் போது நீ பேசாத, அவன் தான் பேசணும், அவன் தான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிவியே சொல்லிடுறா, என்ன வந்துட்டு கடங்காரங்க எல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்பதான் இவன் என்ன காப்பாத்துனா, அப்பல இருந்துதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் என்ன சொல்றானா, ஆமா ஆமா இன்னொரு நாள் கூட இவ்வளவு நான் டிராப் பண்ண வரும்போது அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க,
அவங்களுக்கும் எங்களுக்கும் கூட அடிதடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இனிமே இதை பத்தி நீ கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் கரெக்டா கான் என்ன பண்றான்னு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்ற. டேய் உனக்கு எப்படா நான் அப்பாவானு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவன் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன கேக்குறானா, இந்த வாட்டியாவது என் கூட கொஞ்ச நாள் இருப்பீங்களா, இல்ல காலையில எழுந்து பார்த்தா இருக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவரு எனக்கு தெரியலையேம்மா, நான் வேலை வந்தா கண்டிப்பா போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி கட்டி போடுச்சு அழுதுகிட்டு இருக்கா. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவளையும் இப்ப இவர் காப்பாத்தணும், வேற வழியே இல்ல இல்லையா இவருக்கு. இவருக்கு அதுதான் ஃபீலிங்கா இருக்கு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட வந்துருச்சு. இன்னைக்கு ஈவினிங் போட்டுறேன், இல்ல அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக போட்டுறேன். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.